ஜிந்தகி நா மிலேகி தோபாரா பாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயே என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் சொல்லலாம். ஏன் மொத்த படங்கள்லையுமே இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த படம் சொல்கிற ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னொரு தடவை நடக்காது. லைஃப் won't come again. ப்ரெசன்ட்காக வாழுங்க. கார்பிடியம் அப்படின்ட்டு ஒரு லாட்டின் வேர்டு ஒன்று இருக்கும். அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கும். அதாவது லிவ் இன் த ப்ரெசென்ட். ஃபியூச்சரை பற்றி அவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக யோசிச்சா போதும். ப்ரெசென்ட் லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டுக்கு வாழ்ந்து முடிச்சிருங்க. அதை இந்த படம் சொல்லும். இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்கள் மனசில் நீங்கள் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்கள் செய்வீங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டாரர்ஸ் தான் ரித்திக் ரோஷனும் கட்ரீனா கைஃபும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனை நாங்கள் காட்டுறோம் பாருங்களேன். उन चीजों के लिए वक्त निकालो जिनसे तुम्हें सचमुच खुशी मिलती है, like cooking. Yeah, well, that's the plan. I mean, 40 के बाद I'll retire and... Dude, तुम्हें कैसे पता है कि तुम 40 तक जिंदा रहोगे? Seize the day, my friend. पहले इस दिन को पूरी तरह जियो, फिर 40 के बारे में सोचना. இந்த சீன் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 40 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆகணும், 40 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆகணும் நிறைய விஷயத்த அந்த மணி மைண்டடாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கட்ரீனா கைஃப் அதுக்கு ஒரு கவுண்டராக்டாக ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அவங்க எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 40 வயசில் நீ உயிரோட இல்லைனா 40 வயசில் நீ உயிரோட இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த டைலாக் அவரால் பதில் பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் டைலாகாக இந்த டைலாக் இருந்திருக்கும். அதாவது இப்போ இருக்கிற வாழ்க்கையை இப்பயே வாழ்ந்து முடிச்சிடணும், ஃபியூச்சரை பற்றி அந்த அளவுக்கு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு டிராவலை லீட் பண்ணுவாங்க. அந்த டிராவல் தான் இந்த ஜிந்தகி நா மிலேகி தோபாரா அப்படிங்கிற இந்த படமாக இருக்கும். வேற லெவல் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம், மியூசிக், சாங்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படத்தை நான் ஒரு 4, 5, 6 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். ரொம்ப ஃபேவரட் மூவி. ஸோ யாராவது இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஹிந்தியில் தான் அவைலபிள் இருக்குது. சப்டைட்டில்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க, நல்லாவே புரியும். நான் அப்படி தான் பார்த்தேன். எந்த ஓடிடியில் இருக்குது அப்படிங்கிறத கேப்ஷனில் போட்டுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.